உங்களுக்கு கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டை ரினியூ பண்ணணும். கார்டு மேலே 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழைய ஸ்கேமியா? இதையா இன்னும் பண்ணிட்டு இருக்க? போன வருஷங்க, அதாவது 2023ல மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் வழக்குகள் இந்த ஸ்கேம் சம்பந்தமா பதிவாயிருக்கு. உடனே நான் இதை பிளாக் பண்ண போறேன், நாளைக்கே உங்களுக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அரெஸ்ட் வாரண்ட் வரும், உடனே எனக்கு கமிஷன் கொடுங்க, ஒரு 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, இந்த கேஸ்ல இருந்து உங்களை விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது லிங்க் கொடுக்குறாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணணும், லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு பணம் வரும், அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலும் எந்த ஒரு லிங்க்குமே கிளிக் பண்ணாதீங்க. யாரும் உங்களுக்கு இலவசமா பணம் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். ஹலோ, நம்ம விசிட்டட் பேங்க் மேனேஜர் பேசுது சார். என்னது? உங்களுக்கு கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டை ரினியூ பண்ணணும். கார்டு மேலே 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழைய ஸ்கேமியா? இதையா இன்னும் பண்ணிட்டு இருக்க? போன வருஷங்க, அதாவது 2023ல மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் வழக்குகள் இந்த ஸ்கேம் சம்பந்தமா பதிவாயிருக்கு. இது மூலிமா ஏற்பட்ட இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம மக்கள் இந்த ஸ்கேம் மூலிமா இழந்திருக்காங்க. இது வெறும் ரெக்கார்டான கேசஸ் மட்டும்தாங்க. நிறைய பேர் இந்த ஸ்கேம்ல மாட்டியிருப்பாங்க. ஆனால் வெளியே சொன்னால் நம்மளுக்கு எங்கே அசிங்கமாக போயிருமோ அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு இதை வெளியே சொல்லாமல் மூடப்பட்ட கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்கு இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஈமு கோழியில் ஆரம்பித்து ரியல் எஸ்டேட் ஸ்கேம் வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா, அதனால டெக்னாலஜி சம்பந்தமா நிறைய ஸ்கேம்ஸ் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்குங்க. மக்களும் நிறைய பேர் இதோடைய விழிப்புணர்வு இல்லாம பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த வீடியோல நம்ம 2024ல் நடந்த டாப் 5 ஸ்கேம்ஸ் என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோ. நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதலாவது ஸ்கேம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்ட இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது ஏமாந்துருப்பாங்க, அந்த ஸ்கேம் என்ன அப்படின்னா அதோட பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். முதலாவது ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேன் ஸ்கேம்ங்க. இது என்னன்னா நம்ம தேசபக்தி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி இந்த ஸ்கேமர்ஸ் ஒரு புது ஸ்கேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களோட ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நாங்கள் இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம், இல்லை இந்த சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஸ்கேமர்ஸ் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி பேசி இந்த ஸ்கேம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க, அவங்க இன்சூரன்ஸ் பாலிசிஸ் விற்கக்கூடிய ஒரு நபர். அவங்க ஆன்லைனில் நான் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் விற்கிறேன் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஸ்கேமர்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி தான் ஒரு ஆர்மி ஆஃபீஸராகவும் தான் காஷ்மீரில் இருக்கேன், எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. கூடவே இவரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மிலிட்ரியில் அந்த ஐடி கார்டு கொடுப்பாங்கல்ல, இது எல்லாத்துலேயுமே சொன்ன மாதிரியே இவர் ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்ட ஃபோட்டோவோட எல்லாமே இருக்குங்க, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கூட அனுப்புகிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஐயோ இவர் ஒரு மிலிட்ரி மேன் அப்படின்னு அவர் மேலே ஒரு தேசபக்தியோட ஒரு மரியாதை வரும் இல்லைங்களா, அதை பயன்படுத்தி இந்த ஸ்கேம் ஆரம்பிக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும், எங்களுக்கு மிலிட்ரியிலேருந்தே பே பண்ணிடுவாங்க இதுக்கு அப்படின்னு கூட சேர்த்து சொல்லுவார். இதுக்கு பே பண்ணணும் அப்படின்னா நாங்கள் மிலிட்ரியிலேருந்து எங்களுக்கு டேரெக்டாக பே பண்ண முடியாது, நாங்கள் ஒரு QR கோட் கொடுக்குறோம், அதில் நீங்கள் ஒரு பணம் அனுப்பிச்சிங்கன்னா அது அப்படியே ரெட்டிப்பாக உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் பணம் ஒரு 25,000 ரூபாய் அப்படின்னா 25,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா 50,000 ரூபாவா உங்களுக்கு மிலிட்ரியிலேருந்து திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதை நம்பின ஒரு சில பேர் இந்த QR கோட் மூலிமா பணமே செலுத்துவாங்க. என்னோட கிளைண்ட்டுமே பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 25,000 ரூபாய் அந்த QR கோடில் பே பண்ணிட்டாங்க. உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கால் பண்ணுவார், மேடம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க, ஆனால் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா எங்களால் ரீஃபண்ட் பண்ண முடியல, அதனால் நாளைக்கு திரும்பவும் நீங்கள் ஒரு 50,000 ரூபாவை பே பண்ணுங்கள், உங்களுக்கு மொத்தமாக 1 லட்ச ரூபாவா திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்பி என்னோட கிளைண்ட்டு அந்த 50,000 ரூபாயுமே பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, அந்த ஸ்கேமர் ஆளை காணும். ஸோ இப்படி தான் இந்த மிலிட்ரி ஸ்கேம் அப்படின்றது முடியும். ஸோ இந்த மிலிட்ரி ஆஃபீஸரு, இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஸோ இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே டேரெக்டாக தான் அவங்க பே பண்ணணுமே தவிர நம்ம பே பண்ணி அதில் ரீஃபண்டு, டபுள் த அமௌண்ட்டு, ஸோ இது எல்லாமே ஸ்கேமில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. அடுத்து 2வது ஸ்கேம் அப்படின்றது OLX ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. OLXனா வெறும் OLXை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, எந்தெந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை செகண்ட் ஹேண்டில் விற்கிறீங்களோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிவி, செகண்ட் ஹேண்ட் டிவி, இது பழைய டிவி, நான் இதை விற்கிறேன் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. என்னன்னா, ஒரு டிவி செகண்ட் ஹேண்டில் விற்கிறதுக்காக அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
வீட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நோட்டம் விடுறாங்க. கடைசியாக டிவி டீல் முடிக்கிறதுக்கு முன்னாடி மேடம் கொஞ்சம் தண்ணி வேணும், சுட தண்ணி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. போயிட்டு கொஞ்சம் சுட தண்ணி போட்டு வரதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய பர்ஸு, ஃபோனு, கேஷு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவ்வளோதான் எஸ்கேப். இது வந்து ஒரு வகை. இதுலேயே இன்னும் ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்டில் ப்ராடக்ட் விற்கிறதுக்காக ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. அதாவது நான் பைக் விற்கிறேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து நான் ரெடிங்க, இதை நான் வாங்கிக்கிறேன், எங்கே வந்து வாங்குறது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இல்லைங்க இது புது ப்ராடக்ட்டு, இது ஆனால் எங்களால் வந்து விற்க முடியலன்றதுனால நாங்கள் செகண்ட் ஹேண்டில் விற்கிறோம், இது வந்து யார்டில் இருக்குது, நீங்கள் மொத்த அமௌண்ட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா உடனே ஷிப்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இது எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா 50,000 ரூபா ஸ்கூட்ரு, ஆனால் நான் வெறும் 25,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னோடனே நிறைய ஆசைப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்க, 25,000 ரூபா உடனே பே பண்ணுவாங்க. பே பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுவுமே ஒரு பெரிய ஸ்கேம். இது OLX ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் இதுலேயுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் நேரில் போய் அந்த வண்டியாக இருந்ததுன்னா அதை ப்ராப்பராக ஒரு மெக்கானிக் கூட்டு போய் வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் விற்கக்கூடிய ப்ராடக்ட்டில் ரொம்பவே உஷாராக இருங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ்ங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க, இது மூலிமா உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு ஆசை வார்த்தை காமிப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா நிறுவனம். ஸோ இது மூலிமா மட்டுமே கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாயை மக்கள் இழந்திருக்காங்க. பாரபட்சமே இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபு, பிஸ்னஸ் மேனு, போலீஸு, பொலிட்டீஷியன், இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இந்த ஆருத்ரா நிறுவனத்தின் மூலிமா ஏமாந்து போய் கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய் இழந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோட்டுப்புறத்தை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன், அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஆசை வார்த்தையால் ஏமாந்து போய் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் இழந்திருக்காங்க. ஆன்லைனில் இந்த ஷேர் ட்ரேடிங் ஆப் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா, இவங்ககிட்ட ப்ராப்பராக லைசன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரிலாம் காமிப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட பணம் அத்தனையும் அவங்க வந்து சுருட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்லலாம் ரொம்பவே உஷாராக இருங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 50% ரிட்டர்ன் கொடுக்குறோம், 70% ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அத்தனை கம்பெனிஸுமே ஸ்கேம்ஸ் தான். எதையுமே நம்பிடாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது எல்லாமே ரிஸ்க் பேசிஸில் தான் இருக்குது. அதனால எந்த ஒரு கம்பெனியும் 50% ரிட்டர்ன் கொடுக்குறோம், 70% ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னா எதையுமே நம்பி டெபாசிட் பண்ணிடாதீங்க. அடுத்து நாலாவதா டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் இல்லைனா ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறிப்பாக ஐடி எம்ப்ளாயிஸையும் பிஸ்னஸ் பீப்புளையும் டார்கெட் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்கேம் இது. இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கால் வருங்க, நான் ஃபெடெக்ஸ்ல இருந்து கால் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ஃபாரினுக்கு கொரியர் அனுப்புறீங்க, இதில் சட்டவிரோத பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேமர் பேசுவார். பேசினதோட நிப்பாட்ட மாட்டார். அடுத்து உடனே உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு கனெக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி அவர் வந்து அடுத்ததா இன்ஸ்பெக்டர் கனெக்ட் பண்ணுவாரு, RBI அதிகாரி வரைக்கும் போயிடுவாங்க. You are under digital arrest. சார் யார்கிட்ட பேச கூடாது, இந்த பக்கத்துல நான் போக மாட்டேன் சார். சோ அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட் மூலமா நிறைய சட்டவிரோத பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு, அதனால உங்களுடைய அக்கவுண்ட்டை அப்படியே ஓபன் பண்ணுங்க, ஆன்லைன்லயே நாங்க இதை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபன் பண்ணும்போது நீங்க அதுல எவ்வளவு பணம் வச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. நிறைய பணம் இருந்தா நீங்க தான் பெரிய டார்கெட், அதுல பணமே இல்லைன்னா அப்படியே கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த நம்பர் கொடுத்திருக்கே, அவங்க கிட்ட காசே இல்லை, வேற நம்பர் போடு. அந்த RBI அதிகாரி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தேன், இதுல நிறைய வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, உடனே நான் இதை பிளாக் பண்ண போறேன், நாளைக்கே உங்களுக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அரெஸ்ட் வாரண்ட் வரும், இல்லைனா நீங்கள் நாளைக்கு காலையில் முதல் வேலையாக கிளம்பி மும்பைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பயந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உடனே எனக்கு கமிஷன் கொடுங்க, ஒரு 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, இந்த கேஸ்ல இருந்து உங்களை விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு? இருக்கு சார். இவ்வளவு இருக்கா? அந்த மொத்த காசையும் எடுத்து எங்களுக்கு கட்டு, உடனே கட்டிரு, இல்லனா அரெஸ்ட் பண்ணிடுவான். கட்டு சார். ஐயோ அப்பா, கட்டு சார். இப்படி தான் அந்த ஸ்கேம் முடியும். இந்த ஸ்கேம் மூலமா போன மாதம், அதாவது நவம்பர் மாதத்தில் சென்னையை சேர்ந்த ஒரு IT ஊழியர் 1 கோடி ரூபாய் இழந்திருக்காரு. பெங்களூரை சேர்ந்த ஒரு பிசினஸ் தம்பதியினர் அவங்க வந்து 10 கோடி ரூபாய் இது மூலியமா இழந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஸ்கேம் அப்படின்னா, நீங்க யாருக்காவது கால் பண்றீங்கனாலே இப்பெல்லாம் ரெக்கார்டட் மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. அரசாங்கம் இதுல ரொம்ப விழிப்புடன் செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜட்ஜு நான் கால் பண்றேன், இல்ல வந்து போலீஸ் ஆஃபீஸர் பண்றேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் மூலியமா யாராவது வராங்க அப்படின்னா அதை என்டர்டெயினே பண்ணாதீங்க, உடனே காலை டிஸ்கனெக்ட் பண்றீங்க. இது அத்தனையுமே ஸ்கேம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெக்கார்டட் மெசேஜுமே இப்பெல்லாம் வந்துட்டு இருக்கும். அடுத்து ஆட்ஸ் பாருங்க, பணம் சம்பாதிங்கன்னு வரக்கூடிய ஸ்கேமுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கை கேரி அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பணம் வரும். ஷேர் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 100 ரூபாய், 200 ரூபா, 500 ரூபா அப்படின்னு பணம் கொடுப்பாங்க. இதை நம்பி நம்ம வந்து அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்கேம் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் லெவலில் நம்மளை வந்து ஒரு டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீபெய்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 1000 ரூபாய் கொடுக்கணும், அந்த டாஸ்க்கை கேரி அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1200 ரூபாவா பணம் வரும்.
ஃபர்ஸ்ட் இதுதான் ஆரம்பிப்பாங்க. அடுத்து ரெண்டாவது இதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, அடுத்து 3000 ரூபாய் கொடுங்க, டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3500 ரூபாவா உங்களுக்கு திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இப்படியே வளர்ந்துக்கிட்டே போவோம். கடைசியாக வந்து ஒரு குரூப் டாஸ்க் அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் என்னென்னா ஒரு 4-5 குரூப்பாக உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. முதல் டாஸ்க் வந்து 12000 ரூபாய் நீங்கள் கட்டணும். அதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15000 ரூபாய் ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்து 25000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40000 ரூபாய் கொடுப்பேன்னு வாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு வந்து 1,50,000 ரூபாய் கொடுப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இந்த 4 டாஸ்க்குமே நீங்கள் குரூப்பாக எக்ஸிக்யூட் பண்ணால் தான் மொத்தமாக உங்களுக்கு பணம் திரும்ப வரும்னு கண்டிஷன் போடுவாங்க. இது 4 அமௌண்ட்டையும் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அதோட உங்களுக்கு கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு திரும்ப வராது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்ஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது கால் வந்ததுன்னா, ஸோ அதே மாதிரி ஏதாவது லிங்க் கொடுக்குறாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணணும், லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பணம் வரும், அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலும் எந்த ஒரு லிங்க்குமே கிளிக் பண்ணாதீங்க. யாரும் உங்களுக்கு இலவசமாக பணமெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பணம் சம்பாதிக்கிற ஆசையை தூண்டி வரக்கூடிய ஸ்கேம்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே உஷாராக இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கேம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இந்த ஸ்கேம் பற்றின ஒரு சீரீஸே நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இது மூலிமா நிறைய மக்கள் வந்து விழிப்புணர்வும் அடைவாங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.